அந்த ஆத்துல போராடத்துக்கு யாருமே வரல. இந்த சீமான் கட்சி அவங்க 2 பேரும் மனைவி மருத்துவ எங்களை ஆத்துல இறங்கி அவங்களை பேசுறதுலதான் எங்களை ஆத்திற்குள்ள உள்ள விட்டாங்க. இந்த 10 வயது குழந்தைய கற்பழித்து கொண்டு அந்த மேல இருக்கிற என்ன பண்ணினா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் 1-2 விஷயங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்ற பின்னணி இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது அந்த வேட்பாளர்கள் எத்தனை பேர், எந்தெந்த கட்சியில் எத்தனை பேர், எத்தனை சதவீதம் அந்த மாதிரி குற்ற பின்னணி, அதாவது குற்றம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொலை, கற்பழிப்பு, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரியான இதுக்குள்ளே போன வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நாம் தமிழருக்காக நம்ம ஆதரவு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் தமிழ்நாட்டையும் தாண்டி வெளிநாட்டில் இருக்கிற அதாவது தமிழர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்க நம்ம நாம் தமிழருக்காக அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதையும் பார்க்க போகிறோம். அப்போ இன்னொரு விஷயம், இந்த தற்குறின்னு சொல்லுவாங்களே, நான் நிறைய இடத்துல அந்த விஷயத்தெலாம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் தோணியிருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, குற்ற பின்னணி இருக்கக்கூடிய கட்சிகள், இப்போ இந்த விஷயத்தை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களின் குற்ற பின்னணி ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்துருச்சு. ஒரே ஒரு கட்சியை தவிர்த்து, யார் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாம் தமிழர், அந்த கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வேட்பாளர்கள் போட்டிருக்காங்களே எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா குற்ற பின்னணி இருக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. ஸோ யார் எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அதிமுக 170 பேர் நிப்பாட்டியிருக்காங்க. அதில் 60 பேர் பார்த்திங்க அப்படின்னா குற்ற பின்னணி இருக்கிறவங்க. அடுத்தது பாமக 18 பேர் நிப்பாட்டியிருக்காங்க. அதில் 6 பேர். பாஜக 33 பேரில் 9 பேர். சிபிஐ 5 பேரில் ஒருத்தர். தாவேகா 231ல் 43 பேர் குற்ற பின்னணி உடையவங்க. ஆமாம், வர்ற கட்சியில் எந்த கட்சியிலேருந்து விரட்டி விட்டாங்களோ எடுத்து போட்டால் இப்படி தான் நடக்கும். அடுத்தது திமுக 175 பேரில் 32 பேர். காங்கிரஸ் 28ல் 18. தேமுதிக 10ல் 1, 10 பேரில் 1. அப்போ பார்த்துக்கோங்க, இதில் என்ன குற்ற வகைகள்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சில முக்கியமான குற்ற வகைகள்: பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் 18 வேட்பாளர்கள். கொலை முயற்சி, அதில் ஐபிசி 302ல் 13 வேட்பாளர்கள். கொலை முயற்சி, ஃபஸ்ட்டு கொலை பண்ணிட்டாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கொலை முயற்சி, ஐபிசி செக்ஷன் 307 அண்ட் பிஎன்எஸ் 109, 44 வேட்பாளர்கள். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 18%, அதாவது 722 பேரின் மீது குற்ற வழக்குகளும், அதில் 10%, அந்த 18 சொல்லியிருக்காங்க, அதில் 10% 404 பேரின் மீது தீவிர குற்ற வழக்குகளும் உள்ளன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் மட்டும் இருக்கவே இருக்காது. இது இப்போ மட்டும் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த என்ன சொல்கிறது, இந்த குற்ற பின்னணி அப்படின்றது ஒவ்வொரு தேர்தலையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லா தேர்தலையுமே நீங்கள் நல்லா இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். இப்போ இதுவே ஒன்று போதுமே. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குற்றம் நீங்கள் கேட்கலாம், அப்போ சீமான் அண்ணன் மேலே 260 வழக்குகள் இருக்கே அப்படின்ற மாதிரி. அது வழக்கு. இப்போ ரீசெண்டாக அண்ணன் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு, பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு வழக்கை போட்டுருவாங்க. எதுக்கு வழக்கு அப்படின்னா, நீங்கள் நேரம் அதிகப்படுத்தி நீங்கள் பேசிட்டீங்க. இந்த மாதிரி ஏதாவது யாராச்சும் போராட்டம் நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு கூட போய் சப்போர்ட் பண்ணி நிற்கிறது, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க கூட நிற்கிறது, செவிலியர்கள் அந்த 8 வழிச்சாலைக்கு, அந்த என்ன சொல்லுது பரந்தூர் விமான நிலையம், இந்த மாதிரி பல வகையான போராட்டங்களில் போய் அங்கே அவங்களுக்கு அவர் மேலே வழக்கு. சரியா? ஆனால் இந்த மாதிரி குற்றம் செஞ்சவங்க அப்படின்றது
இது வேற அது வேற. அப்போ அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ குற்ற பின்னணி இருக்கிறது இவங்க மட்டும்தான். நாம் தமிழர் அதில் கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்ல போனோம்னா ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். நாம் தமிழர் என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன் என்ன சொல்கிறது, எலக்ட்ரோல் பாண்ட்ஸ்ன்னு சொல்லி தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமாக பணம் வாங்கின கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு அது வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் வந்துருச்சு. தாவேக்கா கூட இப்போ வந்துச்சுன்னு வைங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கட்சிகளுமே இதை ஒரு இதாக வச்சு பணம் வாங்கியிருக்கானுங்க. ஆனால் இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் அதை வச்சு பணமே வாங்கலை. பணம் வாங்காத ஒரு இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் மட்டும்தான். இது நியூஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் குற்ற பின்னணி இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அது இந்த இதில் தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் கூட சொல்லுவீங்க தாவேக்கா வந்து தூய சக்தின்னு. எந்த மாதிரியான தூய சக்தின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, நம்ம இந்த இடத்துல வந்து நாம் தமிழருக்காக இந்த காட்டுக்கடுத்து கத்திக்கிட்டு இருக்கோம், பிரச்சாரம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். அது தமிழ்நாட்டுக்குள்ளே. ஆனால் வெளிநாட்டில் குறிப்பாக லண்டனில் தமிழர்கள் நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஓட் பேங்கிங் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர்களோட வேட்பாளர்களுடைய அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அங்கே அவங்க வீடியோ ஷூட் பண்ணி அவங்களுக்காக வேட்பாளர்களுக்காக அந்த ஒரு பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக லண்டனில் உள்ள தமிழர்கள் வேட்பாளர் படங்களுடன் சாலையில் அணிவகுப்பு நடத்தினர். இது எந்த கட்சிக்காக நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது ஒரே ஒரு கட்சிக்காக மட்டும்தான் முடியும். அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். சரிப்பா, நீ வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஓரளவு படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஓரளவு நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க, மற்றவங்களாம் உங்களால் புரிய வைக்க முடியாது அப்படின்னு ஒரு சொன்னீங்கன்னா, இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது எவ்வளவோ பேர் பிரச்சாரம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் எங்கே பிரச்சாரம் பண்ண போகிறோமோ அங்கே இருக்கிறவங்க எப்படி அங்கே இருந்து பிரச்சாரத்தை பார்க்கக்கூடியவங்க அவங்க வந்து எப்பா மைக்க கொடு, நான் பேசுகிறேன், நாம் தமிழருக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வாங்கி அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரு செகண்டு கூட என்னால் அதை கடந்து போகவே முடியலை. அட போட, என்னடா இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு செகண்ட் கூட இல்லை என்னால் யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா மனசுக்குள்ளேருந்து பேசினா மட்டும்தான் முடியும். ஏன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் எப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம் இது இருந்துச்சு அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய, இப்போது கண்டினியூவாக இவங்க வந்து ஒரு ஊருக்குள்ளே இருக்காங்கன்னு வைப்போமே. ஆனால் நம்ம அண்ணன் சீமானாக இருக்கட்டும், நிறைய பேர் நம்ம அந்த நாம் தமிழரில் பயணிக்கக்கூடிய எல்லாருமே எல்லா இடத்துல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து அவங்களுக்கு போராட்டத்துக்கு போய் அவங்களுக்கு தீர்வு சொல்லி அவங்க எந்த அளவுக்கு கோவப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க. அதை யோசிச்சு இவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஆத்துல வந்து போராடத்துக்கு யாருமே வரல. இந்த சீமான் கட்சி வந்து அவங்க ரெண்டு பேரும் மனைவி வந்து மிஷன் வந்து எங்களை ஆத்துல வந்து இறங்கி அவங்கள பேசுறதுதான் எங்களை ஆத்திற்குள்ள உள்ள விட்டாங்க. இந்த 10 வயது குழந்தைய வந்து கற்பழித்து கொண்டு அந்த மேல இருக்கிற என்ன பண்ணினா ஏன் அவங்க தூக்க ஏன் போடக்கூடாது? இந்த அரசியல்வாதி எதுக்கு இந்த 10 வயது பிள்ளைய கற்பழித்து கொண்டானே அவரை எந்த அரசியல்வாதி என்ன பண்ணுச்சு? அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? எத்தனை பேருக்கு எத்தனை ஆபத்து, எத்தனை பேருக்கு கொலபாகம், எத்தனை பேருக்கு அவங்க மனைவி, எத்தனை பேரு தாய், எத்தனை பேர் இருக்கா? இவங்க என்ன பண்ணுச்சு? இந்த அரசியல்வாதி எதுக்கு? அவங்களால வந்து போராட முடிஞ்சுதா? அந்த ஆசிரியர்கள் 200 போட முடிஞ்சுதா? அவங்களால முடியல, திறமை இல்ல. அவங்களால பேசுறதுக்கு திறமை இல்ல. வந்தாங்களா என் மாவடி ஊர்ல போய் போதுறது கத்துனே இந்த மாதிரி என் பிள்ளை ஆகிட்டு எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல, நீ வான்னு கூப்பிட்டேன், நீ போனா வாரன்னு சொன்ன. அதே கோசம் வந்தானா? வரல. இதே நம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து ஆத்துல போராட போய் வெளியில வர என் பிள்ளைய நான் கிட்ட இருந்து பார்த்தேன். இன்னைக்கு என் ஜீவன் உள்ள வரையிலும் நம் தான் கட்சியாளர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமை உள்ள இருக்கேன். நான் பிள்ளை இழந்தேன், அது ஒரு கரையில எந்த ஆசீர்வாதம் வரல, எந்த மேல உள்ளவங்க வரல. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோவில் பார்த்தேன். என்னென்னா, தாவேக்கா கூட்டத்தில் போன ஒரு பொண்ணு வந்து ரொம்ப மயக்கம் போட்டு அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு ஆம்புலன்ஸை தூக்கிட்டு போகிறானுங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்.
என்னடா நீங்கள் என்னடா என்ன மட சாம்பிராணிகளாடா, எவ்வளோ தாண்டா உங்கள்கிட்ட சொல்கிறது, எவ்வளோ பேர் அறிவுரை சொல்லிட்டாங்க. தற்குறிகள்னு சொன்னால் இது வந்து உங்களை தற்குறின்னு சொல்கிறது கரெக்டு தான்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா தெரியுது வெயில் இவ்வளோ மொட்டை வெயில்னு தெரியுது. மறுபடி ஏன் ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு அடித்து பிடிச்சிக்கிட்டு போகிறீங்க? போகிறது மட்டும் இல்லாமல் அந்த வெயிலில் மயக்கம் போட்டு விழுந்து உங்களை 4 பேர் தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸில் இது பண்ணி தேவையா? என்னதாண்டா அவங்க நினச்சி வச்சுருக்கீங்க? இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வராருன்னு சொல்லி தண்ணி தொட்டி மேலே ஏறி அந்த தண்ணி தொட்டி உடஞ்சி உள்ளே விழுந்து இவங்க எல்லாம் பதறி ஓடி சத்தியமாக புரியல. ஏன்னா எங்கே இருந்தாச்சும் பார்க்குறவங்கலாம் பார்த்தாங்கன்னா என்னடா ஒரு நடிகன் பின்னாடி இந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நடிகன் மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ கடவுள் மாதிரி பார்க்குறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்களா? ஏன்டா அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் சொல்லணும்னு தோணுது. இந்த அளவுக்கு எதுக்கு பண்ணுறீங்கன்னு தான் புரியலை. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த தாவேக்காரவங்க வந்து இப்போ நம்ம வந்து கொள்கையாவோ அரசியலாவோ நம்ம வந்து அவங்க மேலே ஒரு விமர்சனத்தை வச்சோம் அப்படின்னா இவனுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமான வேலையை தான் பார்ப்பானுங்க. என்ன வேலை அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அண்ணன் வந்து கண்டினியூவாக பிரச்சாரம் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்படி பிரச்சாரம் பண்ணி போகும்போது அங்கே வர பார்க்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அண்ணனுக்கு வந்து திரள் நிதி அப்படின்னு சொல்லி பணம் கொடுப்பாங்க. குழந்தைங்களாம் உண்டியலில் பணம் சேர்த்து அதை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கொடுக்கக்கூடியவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அண்ணன் வந்து முத்தம் கொடுக்கறது வழக்கமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி கண்டினியூவாக குழந்தைங்களை தூக்கி முத்தம் கொடுக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வருது. சரியா? அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணு இருந்தால் எந்த மாதிரி இருப்பாங்களோ அந்த வயசு தான். ஸோ அவங்களையும் தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா கீழே சப்போஸ் அந்த பொண்ணு வந்து கீழே விழுக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க தலையாட்டுறாங்க, கீழே விழுக போகிறேன்ட்டு. ஸோ அதுக்கு அவங்க தலையாட்டினாங்களாம். இவங்க அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு வேணான்னு சொல்லுது, இருந்தாலும் அவருக்கு அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துருக்காருன்னு ரொம்ப கேவலமான சீப்பான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா உங்களோட அரசியல் வந்து இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இவங்க அந்த ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டானுங்க. அந்த சின்ன ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா அந்த பொண்ணு வேணான்னு சொல்லுது, மறுபடியும் இவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி ரொம்ப கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஃபேக்ட் செக் பண்ணால் அதில் தான் தெரியுது, அவர் அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்க எத்தனையோ பேரை வந்து தூக்கி கொடுத்து அண்ணன் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முத்தம் கொடுத்து அதை அவரோட அன்பை வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரு. இவங்க என்னன்னா அது ஒரு அதெல்லாம் சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குது. இவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும், வேறு எவனாலையும் யோசிக்க முடியாது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தான் அடிக்கடி நிறைய விஷயத்தில் வந்து அதாவது மக்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதாவது என்ன அப்படின்னா, லஞ்சம் வந்து வாங்கக்கூடாது, எப்படி லஞ்சம் வாங்காத ஒரு ஆள் தான் எங்களுக்கு வந்து வேட்பாளராக இருக்கணும், அவர் தான் வந்து அவன்ட்டு தான் கரெக்டாக இருக்கணும்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது ஒருத்தவங்களுக்கு இந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒருத்தவன் வந்து அந்த இதில் நின்று ஜெயிக்கிறான் அப்படின்னா அவன் என்னென்ன செலவு பண்ணானோ அதை மறுபடியும் அவன் எடுக்கத்தானே பார்ப்பான். அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒருத்தவன் வந்து நம்ம ரமணா படத்தில் கூட ஒரு சீன் வரும். அதாவது என்ன அப்படின்னா, லஞ்சம் வாங்கினவனை பார்த்து கொள்கிறான் அப்படின்னா அவன் லஞ்சம் வாங்காதவனாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அதே தான் நானும் சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களை ஒருத்தவன் ஏமாற்றணும்னு வரான் அப்படின்னா முதல்ல உங்களை வந்து ஆசையை தூண்டுவான். ஸோ அதை வச்சு தான் உங்களை வந்து ஏமாற்றணும்னு பார்ப்பான். அதையே நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னா புரியவே இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பணம் வந்து எல்லா இடத்துலையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அது நம்ம பணம் தானே, நமக்கு கொடுக்குறது வந்து நம்ம ஏன் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி கேட்குறீங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கன்னா அதை அப்படியே கடைப்பிடிப்பாங்கன்றது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் பணம் வாங்கிட்டீங்கன்னா சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியமும் வாங்கிப்பானுங்க. இப்படி சத்தியம், இப்போ குழந்தை மேலே சத்தியம் பண்ணிடு, முட்டை வச்சு சத்தியம் பண்ணு, இந்த சூடை தணிச்சு சத்தியம் பண்ணுன்னு சொல்லி சத்தியமும் வாங்கிடுவானுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ பயந்துக்கிட்டு இல்லை இவங்க மேலாம் நம்ம சத்தியம் பண்ணிட்டோம், நம்ம வந்து அவங்களுக்கே ஓட்டு போட்டுறோன்னு சொல்லி இந்த ஒரு அற்ப காசு இப்போ அவன் கொடுக்குற ஒரு 2500 ரூபாய்க்கு உங்களுடைய ஓட்டை விற்றுட்டு போயிடுவீங்க. 5 வருஷத்தில் நாட்டையும் விற்றுட்டு போயிடுவான். இதுதான் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வாங்குங்க, வாங்க வேணாம், எனக்கு அதை பற்றி இது கிடையாது. வாங்க வேணாம் தான் நான் ஆல்ரெடி சொல்லுவேன். நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனால் வாங்கிட்டு உங்களுக்கு யார் கரெக்டு அப்படின்னு தோணுதோ அவனுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா நான் இப்போ தான் ரீசெண்டாக அந்த விஷயத்த சொன்னேன். ஒவ்வொருத்தவங்க தாவேக்காவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தேர்வு பாருங்கள், திமுகவில் பாருங்கள் வேட்பாளர்கள் யாராக இருக்கான், அதிமுகவில் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே பாருங்கள். பார்த்து அதுக்கு அது அவங்க எப்படி இருக்காங்க, குற்ற பின்னணி இருக்கா, இவங்க வந்து வந்தால் கரெக்டாக பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. சும்மா கண்ணை மூடிக்கிட்டு நான் இவன் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இவருக்கு கூட ஓட்டு போட்டாலும் போடுவேன், இவருக்கு ஓட்டு போட மாட்டேன், இல்லை நோட்டாக்கு போட்டால் கூட போடுவேன், இவருக்கு ஓட்டு போட மாட்டேன்னு. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோட்டாக்கு போடுறதுக்கு பதில் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டீங்கனாலும் அந்த ரெண்டும் ஒரே இதுக்கு தான் சமம். நீங்கள் நோட்டாக்கு போடுறதுக்கும் போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அது வந்து கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. நீ ஓட்டு போடு, போடாமல் போ, ஆனால் நோட்டாக்கு மட்டும் போட்டுறாத. அதுதான் என்னுடைய இது. ஸோ அவ்வளோதாங்க. சரி, ஓகேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.